வசனங்களை நாம் வாசித்து 10வது வசனம் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்க வாக்கு தத்தம் இதை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு கிருபை செய்யட்டும். ஜோப் 1:8-10. சரியா எழுதிட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபின் மேல் கண் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுமாகிய பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீ அவனை வீட்டையும் அவனுக்குள்ள வேலையடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்து சம்பத்து பெறுகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஒரு விஷயம் நீ சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து, என்னோட சேர்ந்து. நீ என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். என் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர். என்னுடைய சம்பத்தை தேசத்தில் கையில வைத்து எல்லாமே சொல்லலாம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக ஒரு வித்தியாசமான நல்ல வசனத்தை இந்த மாசத்துல எங்களுக்கு வாக்கு தத்தமாய் காண்பித்திருக்கிறீர், கொடுத்திருக்கிறீர். நாங்களும் சுதந்திரித்துக் கொண்டோம். இயேசுவின் நாமத்தினால இந்த காலவெளியில இந்த வாக்கு தத்தத்தின் ரகசியங்களை, உள்ளடக்கங்களை அறிந்து உணர்ந்து செயல்பட நல்ல இல்லஸ்ட்ரேஷனை கொடுங்க, நல்ல வார்த்தைகள் வசனங்களை கொடுங்க. அதனை தியானிக்க எங்களுக்கு உதவி தாங்க. Thine is your kingdom, Lord. Thine is your glory. Thine is your mighty power, Lord Jesus. We praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்கு அன்பான நம்பிக்கை வாசத்திரு சபையின் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன் மூலமா, பேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் 2025 பிப்ரவரி மாதத்துல நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களோடு கொடுத்து அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்து உடைய சம்பத்து தேசத்தில். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? ரொம்ப அருமையான வசனம். Have you not make a hedge around him, around his household, and around all that he has on every side? You have blessed the work of his hands, and his possessions have increased in the hand. சரி, நீ வாசிமா. Have you not put a hedge around him and his household and everything he has? You have blessed the work of his hands, so that his flocks and herds are spread throughout the land. Hallelujah. Praise the Lord. ஷீபா, மலையாள பைபிள் இருக்கா கையில? வாசி. யோபு 1:10. യോബ് ദൈവഭക്തിയായിട്ട് നീ അവനും അവന്റെ വീട്ടിനും അവനുള്ള സകലത്തിനും ചുറ്റും വേലി കെട്ടിയില്ലയോ? നീ അവന്റെ പ്രവൃത്തിയെ അനുഗ്രഹിച്ചിരിക്കുന്നു, അവന്റെ മൃഗസമ്പത്ത് ദേശത്ത് പെരുകിയിരിക്കുന്നു. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்றது? நீ அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கலையா, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருக பண்ணலையா? யார் கேட்கிறா? யார் கேட்கிறா? இவ்வளவு நாளும் நம்முடைய வாக்கு தத்தங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வசனங்களாக இருந்தது. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தான். இப்ப இன்னைக்கு இந்த மாசத்துல ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிற. எப்படின்னா, தேவனுடைய பிள்ளை யோபை பத்தி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், அவனை போல யாருமே இல்லை, இப்படியெல்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவை நீ பார்க்கலையா, அவன் மேல உன் கண்ணை வைக்கலையா? அப்படின் போது அவன் சொல்றான், நான் கண்ணு வச்சேன், அவன் மேல கிரியை செய்ய நான் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. ஏன் முடியல அப்படின்னா, அவனை சுற்றி நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு வேலி அடிச்சிட்டீங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, ஆமென். ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளையாகிய நம்ம இல்லையா, இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்க? தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்து வந்தார். தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி நீங்க கடந்து வந்தீங்க. கர்த்தருடைய வேலி உங்க கிட்ட இருக்க அமைக்கப்படும்படி நீங்க ஆராதிக்கிறீங்க, வேதத்தை தியானிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. இதெல்லாம் செயல்படுறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. என்ன நம்பிக்கை உண்டாகுது? யோபுவை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்தது போல என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்தார்? ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா சாத்தான் வெளியே இருந்து பார்க்க முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது? இந்த வேலியை தாண்டி சத்ருவால வரவே முடியாது. அல்லேலூயா. பாக்குறீங்களா? இந்த விவசாய பூமிகள்ல பார்க்கும்போது இந்த காட்டு மிருகங்கள் அந்த விவசாய பூமியில அவங்க செய்யற விவசாயங்களை கெடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க? மின்வேலி அமைக்கிறாங்க. மின்சாரத்தை கொடுத்து அதுல வேலி அமைச்சு மிருகங்கள் வந்து அந்த வேலியை தொடும்போது அந்த மின்சாரம் தாக்குறதுனால அந்த மிருகங்கள் பயந்து அந்த வேலிக்குள்ள வராதபடி அந்த வெள்ளாமைகள் காக்கப்படும்படியாக என்ன செய்றாங்க? மனிதர்கள் வேலி அமைத்துக் கொள்கிறாங்க. ஆனாலும் சில நேரம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அல்ல வாட்ஸ்அப் மெசேஜ்ல பார்த்து ரொம்ப அருமையா இருக்கும். இந்த யானைகள் போய் மெதுவா நிச்சயமா அதுக்கு தெரியும் இதுல என்ன இருக்குது, இதுல மின்சாரம் இருக்கிறது, இதை தொட்டால் நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு என்ன செய்யும்? அந்த ரெண்டு மின்சார கம்பி போறதுக்கு இடையில உள்ள போஸ்ட்ல காலை வச்சு அப்படி மிதிக்கும். அந்த மிதிச்சமான ஆகும், அந்த வேலி அப்படி கீழே சாச்சு. அப்புறம் என்ன செய்யும்? வேலிக்குள்ள தாண்டி அது போயிடும் இல்லையா? அது மனுஷனால் அமைக்கப்படுகிற வேலிகள் எப்பொழுது வேணாலும் டேமேஜ் பண்ணலாம், எப்பொழுது வேணாலும் அது அழிந்து போகும். ஆனா தேவனால் உண்டாக்க இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ காண்கிறவைகளை நம்ப வேண்டியது என்ன? வீட்டை சுற்றி உங்க வீடை பாதுகாக்கும்படி நீங்க அநேக காரியங்களை கொண்டு வேலி போடலாம், உங்களுடைய வசதியை பொறுத்து இல்லையா? என்ன செய்யலாம்? போஸ்ட் நாட்டி முள் கம்பி இட்டு அந்த முள் வேலி அமைக்கலாம். சிலவங்க லிவிங் ஃபென்ஸ் போடுவாங்க, செடிகளை வைத்து லிவிங் ஃபென்ஸ் போடுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க? வசதி மிக்கவர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா உயரமா கோட்டை சுவரெல்லாம் கெட்டி யாரும் உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கூட போடுவாங்க. ஆனா கொஞ்ச காலம் ஆகும்போது அந்த கோட்டைகள் என்ன செய்யும்? அது விழும், டேமேஜ் ஆகும், அது கலாமிட்டிஸ்ல அழிந்து போகும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு அது ஏதுவாது. ஏன்னா இவைகள் நம்முடைய கண்களினால் பார்க்கக்கூடிய காரியம். வேதம் சொல்லுது, நம் கண்ணில் பார்க்க வேண்டியது, நம்ப வேண்டியது என்ன? ஏன்னா அவைகள் அழிந்து போகக்கூடியவைகள், அவைகள் மாயமாய் போகக்கூடியவைகள். அவ மேல நம்ம பார்க்க வேண்டியதும் இல்லை, அவை நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, காணாத இன்விசிபிள், நம்மை சுற்றி நமக்கு காணாமல் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வேலி. அல்லேலூயா. இதைத்தான் சில ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையை கர்த்தர் செய்றார், நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த மாதத்துல வாக்கு பண்ணுகிறார். இப்ப யோபுட்ட கேட்கிறார், சாத்தான்கிட்ட கேட்கிறார், யோபுவை பாக்கலையா நீ? நான் பாக்குறேன், ஆனா நிச்சயம் இல்ல, அவனை தொட முடியல, அவனுக்கு உண்டானதை என்னால அழிக்க முடியல, அவன் தேசத்து சம்பத்தை அழிக்க முடியல, அவன் பிள்ளைகளை தொட முடியல, அவனையும் என்னால தொட முடியல. ஏன்னா நீர் அவனை சுற்றி ஒரு வேலையை உண்டாக்கிட்டு. அல்லேலூயா. இந்த நார்த் இந்தியாவில் ஆந்திராவில் தொட்டண்ணான்னு சொல்லி ஒரு நாள் பயங்கரமான மந்திரவாதி இருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், நிறைய சாட்சியெல்லாம் நம்ம நினைச்சிரோம், அதை நம்ம கேட்டிருக்கோம். அவர் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய மந்திரவாதிகளின் தலைவனாகணும் அப்படின்னா 1000 10,000 மந்திரம் பண்ணணுமா, அப்படி மந்திரங்கள்லாம் ஜெயித்தாதான் மந்திரவாதிகளின் தலைவனாக முடியும் சொல்லி அந்த 1000வது அந்த விசேஷித்த மந்திரத்தை அந்த நாள்ல செய்யறாரு. என்ன மந்திரம்? ஒரு வாலிப பிள்ளை, அந்த வாலிப பிள்ளைக்கு மேல அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார் மேல ஜமீன்தாருக்கு ஆசை. அந்த ஜமீன்தார் அந்த பிள்ளைய திருமணம் பண்ணணும், இல்ல கூட்டி கொண்டு வச்சுக்கணும், ஏதோ ஒரு ஐடியா. அப்போ அவங்க அதுக்காக முயற்சி பண்ணி பாக்குறாங்கன்னா என்ன செய்யல, அது வாய்க்க முடியல. அதனால தொட்டண்ணா கிட்ட போய் மந்திரம் செய்யும்படி தொட்டண்ணாவுக்கு நிறைய பணம் கொடுத்து செய்யறாங்க.
தொட்டனாவும் மந்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார். எலுமிச்சம்பழத்தை எடுத்து மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்காராம். மந்திரம் பண்றாரு, பிசாசுகளை ஏவுகிறாரு, சாத்தான்களை ஏவுகிறாரு, செத்து போன ஆவிகளை ஏவி விடுகிறாரு. ஆனா என்ன செய்யல, எல்லாம் போனவையெல்லாம் என்ன செய்யுது, அங்க அக்னியா இருக்கிறது, எங்களால அந்த அக்னியை உடைத்து கொண்டு எங்களால போகவே முடியல அப்படின்னு சொல்லி தொட்டனா கிட்ட திரும்ப வருது. தொட்டனாவுக்கு ரொம்ப கோபம், நான் பெரிய மந்திரவாதியாச்சே, எனக்கு மேல என்ன வேலி, எனக்கு மேல மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் பயங்கரமான மந்திரங்களை செய்து கொண்டு இருக்கும் போது அந்த ரூமுக்குள்ள இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம் வந்து சொல்ற, மந்திரவாதியே உன் மந்திரம்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் பெரியவன், நான் தான் அந்த குடும்பத்தை சுற்றி நான் வேலி அடைத்திருக்கிறேன், ஒன்னால தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் இது, கதையில உண்மையாக நடந்த சம்பவம். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம், இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை முறை நீங்க காக்கப்பட்டிருப்பீங்க, எத்தனை முறை துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, மரணத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, உபத்திரத்திலிருந்து, உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க போய்கிட்டு இருக்கும் போது எத்தனை முறை நம்ம காக்கப்பட்டிருக்கோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி, கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு நம்ம என்ன செய்யுது, நம்மை சுற்றி இருக்கிறபடினால. ஏன்னா நம்ம தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம், அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை உயர்த்துகிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கிறோம். இதனால என்ன செய்றாரு, நமக்கு ஒரு வேலையை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறபடினால நம்ம இன்றைக்கு நிர்மூலமாகாதபடி நம்ம உயிரோடு இருக்கோம். ஆமாவா இல்லையா? கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லமா, அல்லேலூயா இல்லையா? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நீங்க தனிமையிலிருந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க மரண கண்ணிகள், துர்ச்சன்ன பிரபாதங்கள், இவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவித்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம புத்தி கெட்டாத காரியங்களை அது செய்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிச்சுட்டு அதுக்கு பின்பாக இந்த தியானத்தின் உள்ளுக்கு போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். வாசிங்கள எஸ்ரா 9:9 வாசிங்க. எஸ்ரா 9:9. சீக்கிரமா நிறைய பேர் இருக்கிறீங்களா? வசனம் வாசிக்கிறதுக்கு எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். எஸ்ரா நல்லா கேளுங்க. இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய எஸ்ரா 9:9 தானா? நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல், எங்கள் தேவன், நாங்கள் அடிமையாயிருந்தோம் ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களை கைவிடாதபடி எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து, எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டி எழுப்பும்படியாகவும், பாழாய் போனதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கு பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ராஜாவின் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா வாசித்து பாப்பீங்கன்னா அந்த வசனத்தை எதுக்காக ஆண்டவர் ராஜாக்களின் கண்களில் நமக்கு தயவும் இரக்கத்தையும் கொடுத்து அங்க ஒரு வேலியை அடைக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல், யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இல்லையா ஒரு வேலி உண்டாகும்படி நினைச்சாரா, நாம் காக்கப்படும்படி ராஜாக்களை கொண்டு நமக்கு வேலி அடைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, தானியேலின் நாட்கள் இதே பெர்சியா தேசம் தான். இந்த ராஜா என்ன செய்யறாரு, தானியேலை நேசிக்கிறார். ஏன்னா அவன் உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய தேசத்துக்கு, ராஜாவுக்கு நஷ்டம் ஏற்படாதபடி அவன் எல்லா காரியத்தையும் செம்மையா செய்தபடினால அவன் கூட இருந்தவங்களுக்கு அவனுக்கு பொறாமப்பட்டு செய்றாங்க, சிங்கத்தின் கெபியில அவங்க போடுறாங்க. ஆனா ராஜாவுக்கு சம்மதியா இருந்ததா? ராஜா விருப்பப்பட்டு அவனை சிங்கத்தின் கெபியில போட்டாரா? இல்ல, இவங்களுடைய கம்பல்ஷனால அவர் ஒரு முத்திரையை கொடுத்தார். அந்த முத்திரை நிமித்தமாக ராஜா தானியேலை சிங்கங்களின் கெபியில போடுவதற்கு சூழ்நிலையாய் மாறிற்று.
ஆனா அந்த விடிய கால நேரத்துல எல்லாரும் எழும்பாத நேரத்துல எல்லாம் சுகமாய் தூங்கி கொண்டிருந்த நேரத்துல நம்முடைய எதிரியெல்லாம் அழிந்து போனா, நம்முடைய எதிரியான தானியேல் அழிந்து போனான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல ராஜா அதிகாலமே எழும்பி எங்க போனாரா, இந்த சிங்கத்தின் கெபியில போய் என்ன செய்யறாரு, தானியேலே நீ உண்மையாய் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவித்திருப்பாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பாருங்க, தானியேலுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ராஜா மூலமாக ஒரு வேலையை கொடுத்தார். தேசம் முழுதும் அதன் மூலமாக நன்மையை பெற்றுக் கொண்டது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிங்களா, நீதிமொழிகள் 15-19 வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சோம்பேறின் வழி முள்வேலிக்கு சமம். இல்லையா? சோம்பேறி நினைச்ச மாட்டானா, சோம்பேறி நினைச்ச மாட்டானா, வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லி நிலத்துல போய் விட மாட்டானா, மழை பெய்யுதுன்னு சொல்லி விவசாயம் பண்ண போக மாட்டானா. சோம்பேறி நினைச்சுவானா, நல்ல கையை காலை முடக்கிட்டு நல்ல படுத்திருப்பானா. அல்லேலூயா. அவனுடைய வேலி எப்படி இருக்க, முள் வேலிக்கு சமமான வேலின்னு சொல்லி பார்க்க. புலம்பல் 3:7 ஒரு வசனம் வாசிங்க. புலம்பல் 3:7. புலம்பல் 3:7 சீக்கிரம் வாசிங்க. கொஞ்சம் கஷ்டமான தேடி பிடிக்கிற கஷ்டமா இருக்கா? புலம்பல் 3:7. புலம்பல் எங்க இருக்கு? ஏசாயா, எரேமியா நடுவுல இருக்கு புலம்பல். சீக்கிரம். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். இது எங்க பாக்குறோம்? எங்க பாக்குறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது மோவாப் ராஜா ஆகிய பாலாக் என்ன செய்யறான், அவன் அந்த தீர்க்கதரிசியாகிய பிலேயாமுக்கு கூலி பொருத்தி அவன் அழைத்துட்டு வர. என்ன சொல்றான், இந்த ஜனங்களை நீ சபி, அப்போ நான் ஜெயித்துருவேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் செய்யறாரு, பிலேயாம்கிட்ட சொல்ற நீ போகாதங்கிறாரு. அவன் திருப்பியும் போறான். ஆனா இதுவரைக்கும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த கழுத என்ன செய்து போகாதபடி தடுத்து நிறுத்தப்படுகிறது. அங்க ஒரு வேலி அடைக்கப்படுகிறது. அந்த வேலி யாராலுக்கு உண்டாக்கப்படுகிறது? ஒரு பெரிய தேவதூதன் பட்டயத்தோட அங்க நிற்கிறான். அதை பார்க்கிறான். பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த வேலியை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. இப்ப நான் போகக்கூடாதபடி ஒரு வேலி, நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு வேலி, நம்ம போகக்கூடாதபடி வெளியே போயிடக்கூடாதுங்கிற ஒரு வேலி இல்ல. நமக்கு அந்த பேண்டமிக் வந்த போது என்ன பண்ணோம், கொரோனா வந்த உடனே என்ன செய்யறது, எல்லாரும் வெளியே யாரும் போக கூடாது, வெளியே போனா நடக்கும், இந்த கொரோனா வந்துரும். அதனால என்ன செய்தோம், ஒரு வேலியை உண்டாக்கி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காரு அப்படி சொல்லி என்ன செய்தோம், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டோம். அந்த வேலிக்குள்ள நம்ம போகக்கூடாதபடி, வெளியே போகக்கூடாது, நம்மை சுற்றி ஒரு வேலியை நம்ம அங்க பார்க்கணும் இல்லையா? பாருங்க, இந்த வேலிகள் நமக்கு எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் நினைச்சார் வேலி அடைக்கிறார். நம்முடைய நன்மைக்காக தேவன் நினைச்சார் நமக்கு வேலி அடைக்கிறார். தேவனோடு இசைந்திருக்கும்படி நமக்கு வேலி அடைக்கிறார் இல்லையா? நம்ம ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதுக்கு வேலியெல்லாம் உண்டாக்கி அதுக்குள்ள ஆதாமும் ஏவாளும் வச்சு பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் நினைச்சாரு அவங்களோட உலாவக்கூடிய அந்த சூழ்நிலையை கூட நம்ம அங்க பார்க்கிறோம். அதுவும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வேலி, தீமை அணுகாதபடி நம்ம அடைக்கப்படுகிற ஒரு வேலியை நம்ம அங்க பார்க்கணும் இல்லையா? இங்க இன்னும் ஒரு சம்பவம் கூட உங்களுக்கு பார்க்க நான் சொல்லித்தரேன். நானு 2 ராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17-18 ஒரு சம்பவம் நடக்குதுங்க. எலிசாவின் நாட்கள்ல என்ன செய்யறா, சிரியா ராணுவம் வந்து அந்த எலிசாவை சூழ்ந்து கொள்ளுது. எலிசாவையும் வேலைக்காரனையும் சூழ்ந்து கொள்ளுது. அந்த வேலைக்காரன் காலையில எழுப்பி பார்க்கிறான், அந்த மலை தேசம் முழுவதும் செய்து சிரியாவின் ராணுவங்கள், குதிரை வீரர்கள், ராணுவ வீரர்கள் சேர்ந்து செய்யறாங்க, சுற்றி முற்றுகை போடுறாங்க. எலிசாவை பிடித்து கொண்டு போகும்படி முற்றுகை போட்ட சூழ்நிலையில இப்ப என்ன நடக்குது, அந்த வசனத்தை வாசிங்களா 16-17. அதற்கு அவன் பயப்படாதே, பயப்படாதே. எலிசா சொல்றான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், அவர்களோடு இருக்கிறவைகளை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்போ ஒரே நிமிஷம் அதுல நிறுத்துங்க. இப்போ அந்த எலிசாவின் வேலைக்காரன் கேயாஸ் எதை பார்த்தான், எதை பார்க்கிறான்?
சிரியா ராணுவத்தை தான் பார்க்கறாங்க. அவங்க நிறைய குதிரை வீரர்கள், ராணுவ வீரர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா எலிசா என்ன சொல்றான், அவங்க கூட இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம் சொல்றாங்க. யார் பார்க்க முடியல, யார் பார்க்க முடியல, கேயாசினால பார்க்க முடியும். இன்னைக்கு உண்மையான ஒரு ரட்சிப்பா நமக்கு இல்லைன்னா இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற வேலையை நம்மளால பார்க்க முடியாதுங்க. உண்மையா நம்ம ரட்சிக்கப்பட்டாதான், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்துல நம்ம இருக்கும் போதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பாதுகாப்பின் வேலையை நம்ம பார்க்க முடியும். அந்த வேலையை நம்ம தாண்டவும் முடியாது. இல்லையா? இந்த ராமாயணத்துல ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க இல்ல, அது நடந்ததோ உண்மையா நமக்கு தெரியாது. கதை நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இல்ல. ராமன் எங்கேயோ போயிட்டாரு. ராமனுடைய மனைவி சீதா தேவி அங்க இருக்காங்க. சீதா தேவிக்கு காவலா யார வச்சாங்க, லட்சுமணன், ராமனுடைய தம்பிய லட்சுமணனை காவலுக்கு வச்சுட்டு போறாங்க. அப்போ இந்த ராவணன், இலங்கை தேசத்துல இருந்த ராவணன் அப்படியே வானத்திலோடி பார்க்கும்போது சீதையின் அழகை பார்த்து அவனுக்கு மயக்கம் என்ன செய்யறான், சீதையை எப்படியாவது தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டவனாக சீதையை கவர்ந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறான். ஆனா அங்க என்ன நடக்குது, அங்க லட்சுமணன் சொல்றான், இந்த கோடுகளை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. உன்னை சுற்றி உன்னை பாதுகாக்கும்படி என் அண்ணன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்போ உன்னை பாதுகாக்க வேண்டிய என்னுடைய கடமை. எனவே நான் அமைக்கிற இந்த கோடுகளை சுற்றி நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அப்போ சீதா அதுக்குள்ள இருந்து பாதுகாப்புல இருக்காங்க. ஆனா ராவணனுக்கு பார்க்க எப்படியாவது சீதையை கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அந்த சீதைக்கு விருப்பமான ஒரு மான் குட்டியா செய்றான், அவன் மாறுறான். அந்த மான் குட்டி அந்த 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 அவன் போட்டிருக்க அந்த கோட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருக்கு. சீதைக்கு ரொம்ப ஆசை தாங்க முடியல. அவன் என்ன செய்றா, அந்த கோட்டை தாண்டி வெளியே வந்தா அந்த கோட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ராவணனால பிடிக்க முடியல. இந்த கோட்டை தாண்டி வெளியே வந்தா தூக்கிட்டு போயிட்டான். இது போலதான் தேவன் நமக்கு அமைத்திருக்கிற வேலி நமக்கு பாதுகாப்பான வேலி. அந்த வேலியை தாண்டி நம்ம வெளியே போனா நிச்சயமா தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்காது. எப்ப தாண்டுவோம், நம்ம எப்ப வேலையை தாண்டுவோம்? ஆதாமியவாள பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, தேவன் சொன்ன கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்து பாவம் செய்து விட்டபடினால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வேலி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள் நம்ம பார்க்கணும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செயல்படும் போது அந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுகிற அந்த வேலை என்ன செய்யுது, அது பிடுங்கி எடுக்கப்படுகிறது. அந்த வேலை பிடுங்கப்படுமானால் இல்லையா, யார் வேணாலும் செய்ய முடியும், அந்த வேலையை தாண்டி வர முடியும். அல்லேலூயா. இங்க சிரியா ராணுவம் அந்த மரம் முழுவதும் இருக்கிறாங்க, பறந்து போயிருக்கிறாங்க. ஆனா அந்த கேயாசியின் கண்களால பார்க்க முடியல. ஆனா எலிசா சொல்றான், அவங்களோடு இருக்கிறவை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவங்க பெருசு. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க, 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சுற்றி தேவன் அமைத்திருக்கிற வேலையை பார்க்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் தான் இந்த வேலையை நம்மளால பார்க்க முடியுமே தவிர இல்லாத பட்சத்துல அந்த வேலையை நம்மளால கண்டுகொள்ளவும் முடியாது, உணரவும் முடியாது. அப்படி ஒண்ணு இருக்கான்னு சொல்லி நம்மளால தெரிந்து கொள்ளவும் முடியாது. இப்ப சொல்றா, ஆண்டவரே அவன் கண்களை திறங்க ஆண்டவரே, அந்த வேலையை அவன் பார்க்கட்டும். இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு, அவன் கண்ணை திறந்து கொடுக்கிறாரு. என்ன நடக்குது வாசித்து முடியுங்க. உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளால். அங்க வெறும் குதிரை தான் நிக்குது, அங்க வெறும் ரதம் தான் நிக்குது. இங்க என்ன செய்யறான், அக்னிமயமான ரதங்கள் யாரை சுற்றி நிக்குதான், எலிசாவை சுற்றிலும் ஒரு வேலி. என்ன வேலி இருக்குது, அக்னிமயமான வேலி. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அக்னியின் அபிஷேகம். இல்ல, ஆண்டவருடைய நல்ல ஒரு காரியம் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்து மக்கள் சொல்றாங்க, பரிமள தைலத்தினால நான் உன்னை அபிஷேகிக்கிறேன் இப்படி சொல்லி தங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்க நிறைய பேர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்,
ஆவியானவரே சொல்லுங்களேன். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே. என்ன தைலம்? அந்த அபிஷேக தைலம், அந்த அக்னி. யோவான் சொல்றான், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் தருகிறேன், என்னில் பெரியவர் ஒருத்தர் எனக்கு பின்னால வர்றாரு, அவர் என்ன கொடுப்பார்? அக்னியினால் அவங்களை ஞானஸ்நானப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த அக்னியின் கண்கள் திறக்கப்படுமானால், இந்த அபிஷேகத்தின் கண்கள் திறக்கப்படுமானால், நம்மை சுற்றி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த அக்னி கோட்டையை பார்க்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இல்லையாப்பா, எலிசா ஜெபம் பண்றான், அவன் கண்கள் திறக்குது. அங்க வெறும் குதிரையும் வெறும் ரதமும், இங்க அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான வீரர்கள். அல்லேலூயா. யார் பெருசு? எந்த வேலி பெருசு? தேவனுடைய வேலி பெரிய வேலி. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வேலி அல்ல, மனுஷனுடைய கோட்டை அல்ல. மனுஷனால் கட்டப்பட்ட எரிகோ கோட்டை வெறும் துதியின் சத்தத்தினால தேவனுடைய வல்லமையினால விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? இப்ப மனுஷனால உண்டாக்குற எதுவா இருந்தாலும் அது நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல. ஆனால் தேவனால உண்டாக்கப்படுமானால் அது நிலைத்திருக்கும். எந்த சத்துருவும் நம்ம என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அல்லேலூயா. இன்னொரு சந்தர்ப்பம் கூட உங்களுக்கு சொல்லித்தாரேன். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்துல 19-20 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. யாத்திரையாகமம் 14, 19, 20. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். என்ன நடக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு சாரை வெளியே வர்றாங்க. அவங்க நடந்துகிட்டு இருக்கிற வேளையில பார்வோன் பார்க்கிறான், ஐயோ இவங்களை விட்டது தவறாய் போச்சே, நமக்காக யார் வேலை செய்வாங்க, இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சான். அவருடைய முழு ராணுவத்தை எடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி அவங்களுக்கு ஒரு 2 வேலி கொடுக்கிறாரு. என்ன வேலி கொடுக்கிறாரு? ஒன்னு அக்னி ஸ்தம்பமான அக்னி வேலி, இன்னொன்னு மேகஸ்தம்பமான மேக வேலி. இப்ப இந்த வேலி என்ன செய்யுது பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்து அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராது, இரவு முழுதும் ஒன்றோடு சேரக்கூடாதபடி அவர்கள் நடுவில் வந்தது. அங்கு எகிப்தியர்களுக்கு மேகமா மந்தாரமாயிருக்கு, கண்ணு தெரியல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னியா இருந்து அவங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு வேலி. அப்ப 2 வேலி. ஒரு வேலி என்ன இருக்கு? மப்பு மந்தாரமான நம்ம எதிரிக்கு நம்மை காண்பித்து கொடுக்க முடியாத ஒரு வேலி. இன்னொரு வேலி என்ன செய்யுது? நம்மை தப்பித்துக் கொள்ளும்படியாக, நம்ம அந்த வேலிக்குள்ள சுகமாய் இருக்கும்படியாக ஒரு வெளிச்சமான ஒரு வேலியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலி நமக்கு ஏன் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இந்த வேலி நமக்குள்ள அமைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு 3-4 காரியம் சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க வாசிக்கலாம். 1வது வசனம் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. நல் யோசனை கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் பைபிளை விட்டு கவனிங்க. நல் யோசனை அப்படின்னா என்ன? நல் யோசனைனா என்ன? இல்ல, நம்மை யாராவது நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாங்க. அப்ப அந்த அட்வைஸை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நீ யார் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு? உன் பேச்சு நான் கேட்கணுமா? இப்படி நம்ம எத்தனை தரம் நம்ம அந்த அட்வைஸ உசாதீனப்படுத்தி இருப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை தடவை நம்ம அதை உசாதீனப்படுத்திருப்போம் இல்லையா? நாகமானுக்கு போறான், யார்கிட்ட? எலிசாக்கிட்ட போறான். குஷ்டரோகம் பிடிச்சவன். எலிசாக்கிட்ட போய் அவன் நினைக்கிறான், எலிசா எண்ணெய் பூசி எண்ணெய் தொட்டு எனக்கு விடுதலை பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து அங்க போறான். ஆனா எலிசா சொல்றான், நீ போய் யோர்தானில 7 தடவை முங்கி போ அப்படி சொல்றான்.
ஆனா யாருக்கு கோபம் வருது? அந்த அட்வைஸ, அந்த அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, அந்த யோசனையை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நாகமானுக்கு கடும் கோபம். கடும் கோபம் கொண்டவனா என்ன சொல்றான்? எங்க ஊர்ல இல்லாத நதியா, எங்க ஊர்ல சுத்தமான பாபர் ஆறு இருக்குது, அதை விட இந்த யோர்தான் நல்ல நதியா, நான் அங்க போய் குடிச்சுட்டு நான் நீ சொல்ற வார்த்தையே கேட்க மாட்டேன். அதான் பைபிள் சொல்லுது, வேதம் தான் சொல்லுது. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் பாருங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, என்ன சொல்லுவாங்க? சிறு துரும்பும் எதுக்கு உதவுமா? எதுக்கு உதவுமா? நல்ல மட்டன் இறைச்சி எல்லாம் சாப்பிட்டு பல்லுல சின்ன ஓட்டை இருக்கும்போது அங்க கொஞ்சம் சிக்கிட்டு இருக்கும். இப்ப அதை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? அதை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? இரும்பு போட்டு எடுக்க முடியுமா? இப்ப என்ன வேணும்? ஒரு சின்ன குச்சி வேணும். அந்த கருவேப்பிலையை பறிச்சுட்டு போவோம், அதோட இலையெல்லாம் உருவோம், அந்த காம்பை என்ன செய்வோம்? தூக்கி வீசிடுவோம். அந்த காம்பு தான் சில நேரம் நமக்கு என்ன செய்யும்? மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். ராமே சொல்ல மாட்டீங்க? அதுதான் பிரயோஜனம் உள்ள. அப்போ நம்மையோட சிறுமைப்பட்டவர்கள், நம்மையோட ஒன்றுக்கு இல்லாதவன் பாருங்க. இந்த சிரியா ராணுவ அவன் பெரிய அதிகாரி, படைத்தலைவன், சேனாதிபதி, அவனுக்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. கடும் கோபம் பண்ணவன் அவன் திரும்பி வாரான். ஆனா என்ன செய்யறான்? அவன் கூட இருந்த ஒரு சின்ன சேவகன் இல்ல, அவனு ஒரு தட்டு தட்டுனா போய் விழுந்துருவான். அந்த சின்ன சேவகம் போய் சொன்னான், ஐயா பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீங்க செய்வீங்கல்ல, நம்ம செஞ்சிருவோம்ல. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுத்து மற்ற சபையில ஒரு காணிக்கை கவர் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஆளுக்கு 5000 ரூபாய் கொண்டு வாங்க, கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட கொடுக்கும்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு காணிக்கை கொடுத்த ஒரு கவரை கொடுத்து அனுப்பிச்சுவீங்க, எப்படியாவது உண்டாக்கி கொண்டு கொடுத்துருவீங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், சற்று நேரம் ஆலயத்துல வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிங்க, வார்த்தையை கேளுங்க, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வாங்க, இப்படி சொல்ற ஒரு அட்வைஸ கேட்கறதுக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? கொஞ்சம் கையை வைத்து சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இல்லையா? இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நல்ல யோசனை இல்ல, இந்த நல்ல யோசனையை கேட்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் அன்னைக்கு அவனுக்கு ஒரு வேலி, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டிய அந்த இடத்துல அந்த சோல்ஜர் அவன் சொல்றான், ஐயா பெரிய காரியத்தை செய்ய சொன்ன செஞ்சிருப்பீங்களே, அவர் செய்ய சொன்ன காரியம் என்ன? யோர்தான்ல போய் முங்கிட்டு போந்தான்னு சொன்னாரு. இதை செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம்? அல்லேலூயா. கருவேப்பிலை குச்சி வச்சு பல்ல குத்த வேண்டியது எவ்வளவு அவசியம்? அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? எத்தனை அவசியம் அப்படின்னா, இதை உசாதீனப்படுத்தினா பல்லுல இருக்கிற இறைச்சி 3 நாள் அங்கதான் இருக்கும். 4வது நாள் நிச்சயம் பல்லையே டேமேஜ் பண்ணிடும், ஈரெல்லாம் போயிடும். அல்ல, அதை எடுக்கலன்னு ஈரெல்லாம் போயிடும், நாசாயிரும். அப்புறம் எங்க போவீங்க? எங்க போவீங்க? சின்ன டாக்டர்கிட்ட போனா சரியாகாது. யார்கிட்ட போவீங்க? சக்திக்கு தான் போகணும், பெரிய டாக்டர் தான் போகணும். அவன் தான் ஆயிரக்கணக்கான ரூபாயை நம்மகிட்ட புடுங்குவான். அல்லேலூயா. அந்த சின்ன சோல்ஜர் சொன்னதை அவன் கேட்டதுனால அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த வேலி அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா அவனுக்கு கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதை கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நீதிமொழிகள் சொல்லுது 2:11 சொல்லுது, திருப்பி வாசிங்க. நல்ல யோசனை உன்னை காப்பாற்று, நல்ல யோசனை உன்னை காப்பாற்று. மன வேலி வேணும்னா நீ ஆண்டவருடைய யோசனையை கேட்கணும். கர்த்தர்ல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியம் நான் செய்யட்டுமா, இயேசுவே நான் இங்க போகட்டுமா, ஆண்டவரே நான் சாப்பிடட்டுமா, இதெல்லாம் என்ன செய்யணும்? நல்ல யோசனையாய தேவனிடத்துல நம்ம கேட்கணும். கேட்டாதான் அதுக்கு பதில் கிடைக்கும். அந்த வேலி நமக்கு இருக்கிறது நம்ம செய்வோம், உணர முடியும். அடுத்து என்ன சொல்றாரு? புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தினா என்ன? புத்தினா என்ன தெரியுதா? புத்தினா என்ன சொல்லுவீங்க? அறிவு புத்தின்னு சொல்லலாமா? அறிவு புத்தின்னு சொல்லலாமா? புத்தினா என்ன? எல்லாம் தேவன் கொடுக்கிறது தான் புத்தி. அதுக்கு பேர் என்ன? ஞானம். இல்லையா? இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயப்படுதல பயம் இல்லைன்னா, ஞானம் இல்லைன்னா தேவனுடைய வேலை உங்களை சுற்றி இருக்குமா? இருக்குமா? இருக்க முடியாது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், இதெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் தேவன் நம்மை சுற்றி வேலை எடுத்திருக்கிற அந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த வேலையை நம்ம நினைச்ச முடியும், பயன்படுத்தி கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்ப 2 காரியம் இந்த கால்வெளியில படிச்சிட்டீங்க. என்ன படிச்சீங்க?
நீதிமொழிகள் 2:1 சொன்னீங்க, நல்ல யோசனையை நம்ம கேட்கணும், ஒரு நாளும் தட்டக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நமக்கு புத்தி வேணும். புத்தி எங்க இருக்கு? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை தேடினாதான் புத்தி நமக்கு கிடைக்கலன்னா கிடைக்கும். அதே நீதிமொழிகள்ல 3:12 வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. சிட்சை வந்தா என்ன செய்வோம்? ஆண்டவரே பைபிளை தூக்கி வீசிடுவோம். பைபிள் வேண்டாம், ஜபம் வேண்டாம், நம்பிக்கையின் வாசல் வேண்டாம். நான் நம்பிக்கையின் வாசலுக்கு போனா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நம்பிக்கையின் வாசல் போனா எனக்கு நிறைய காசு வேணும். இதுதான் தேடி வந்தீங்கன்னா கிடைக்காது இல்லையா? ஆண்டவர் சில தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல இல்ல, பிரம்பை கையாளாத தகப்பன் செய்யலாம், தன் மகனை பகைக்கிறான். நல்லது நடக்கக்கூடாது, என் மகனுக்கு நல்லது நடக்கக்கூடாது. பிரம்ப என்ன செய்யணும்? கையாளணும்னு சொல்லி நீதிமொழிகள் நம்ம கற்றுக் கொடுக்கும். பிள்ளையை வளர்க்க வேண்டிய வளத்துல அவன் முதிர் வயதுல உனக்கு உதவியா இருப்பான் இல்ல. பிள்ளைய போட்டு சும்மா அடிச்சு அவனை போட்டு கராமரான்னு அவன் பார்ப்பான். நீ வயசாயிட்டு தானே வர, கொஞ்சம் வயசாகட்டும், நான் உன்னை பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பிள்ளையை போதித்து நம்ம ஞானமாய் வளர்க்க வேண்டிய வழியில நடத்தணும். தேவன் என்ன செய்றாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்றாரு? வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறாரு? தகப்பன் சிட்சிக்கிறது போல நம்ம தவறி போகும்போது ஒவ்வொரு சிட்சைகளை நமக்கு கொடுத்து, இதுதான் வழி, இதுலதான் நீ நடக்கணும்னு சொல்லி நினைச்சாரு, நம்மை நடத்துகிறார். இந்த சிட்சையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் கர்த்தருடைய வேலி நமக்கு பாதுகாப்பாயிருக்கும். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், 2-3 காரியம் பட்டீங்க, 4வது பட்டீங்க. 4வது காரியம் என்ன அப்படின்னா, கிருபை. என்ன செய்தாரு? தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். கிருபை நம்ம மேல இருக்கும் போதுதான் அந்த கிருபை நம்ம பாதுகாக்க முடியும். அதுக்கு என்ன சொல்றாங்க? கிருபை பற்றி என்ன சொல்றாரு? எங்க இருக்குது? காலை தோறும் கிருபைகள். அதிகாலையில எந்திரிச்ச உடனே எங்க போன, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு கொடுத்துருங்க, உங்க கிருபை எனக்கு வேணும், இன்னைக்கு உங்க கிருபையின் வேலி எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபையின் வேலிக்குள்ள நான் இருக்க விரும்புகிறேன், அந்த கிருபையாயிரும், என் மேல கிருபையாயிரும். அந்த கிருபை நமக்கு இருக்குமானால் இந்த கிருபையின் வேலி நமக்கு உண்டாகும் சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்த ஒரு வேலி என்ன இருக்குன்னு பாருங்க. யோவான் 14:16 வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய வேலி. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இல்லைன்னா எந்த காரியமும் நம்மால செய்ய முடியாது. எல்லாமே மாமிசத்துல தான் செய்ய முடியும். ஆவியானவர் இருக்கும்போதுதான் நீங்க மாமிசத்துல ஒரு காரியத்தை நியாயப்படுத்தும் போது, தியானிக்கும் போது அந்த காரியம் என்ன செய்யும்? ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுப்பாது. செய்யாத, இங்க போகாத, இதை சாப்பிடாத, உன் வயிறு கெட்டு போகும், இந்த காரியத்தை செய்யாத, உனக்கு நஷ்டம் வரும், இந்த பாதையில போகாத, இங்க கற்களும் குறுக்களும் இருக்குது, இங்க போகாத. இப்படி யாருக்கு கொடுப்பா? ஆலோசனை யாருக்கு கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கொடுக்க முடியும். இப்ப பரிசுத்த ஆவி என்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால நினைச்ச முடியாது. பலனுள்ள ஒரு ஆவிக்குள்ள நிற்க முடியாது, பலனுள்ள வேலிக்குள்ள நம்மளால நிற்க முடியாது. இதனாலதான் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும். ஜபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தனியா உட்கார்ந்து ஒரு மூலையில போய் எங்கேயாவது உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள ஊற்றிருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், அந்த ஆலோசனை எனக்கு வேணும், அந்த ஞானம் எனக்கு வேணும், அந்த புத்தி எனக்கு வேணும், அதை நீங்க தான் கொடுக்க முடியும். ஆவியானவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? அப்படின்னு கேட்க முடியும் இல்லையா? இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வாராம்? சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பாராம் இல்லையா? சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. சத்தியமாவது என்ன? சத்தியமாவது என்ன? சத்தியம்னா என்ன சொல்லுங்க. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? இந்த பைபிளுக்கு பேர் என்ன? சத்திய வேதாகமம். அப்ப சத்தியம் என்ன? வசனம். வசனம் தான் உங்களை பாதுகாக்க முடியும் இல்லையா? அது ஒரு பாட்டு இருக்குல்ல, அருமையான பாட்டு, ஒரு அடிக்கடி பாடிக்கிறோமா? என்ன பாட்டு அது?
என்ன பாட்டு? சத்திய வேதம் பக்தரின் கீதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். நல்ல பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? நான் நினைக்கிற பாட்டு வரமாட்டேங்குது ஒரு வாயிலையும். வசனம் என்னும் வேலியாலே காக்கப்பட்டு என்ன வசனம்? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சேர்ந்து இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நிச்சயமா மோட்சத்தின் சென்றால் போதும், நிச்சயமா மோட்சத்தின் சென்றால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரையற்றவரை சுத்தரோடு, கரையற்றவரை சுத்தரோடு உலாவிடுவே, ஏழையான் பொன் வீட்டில் உலாவிடுவே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அந்த வேலி வேணும். என்னென்ன வேணும்? நீதிமொழிகள் 2:12 சொல்றாரு. நல்ல ஆலோசனை வேணும், நல்ல புத்தி வேணும். நீதிமொழிகள் 3:12 சொல்றது சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து என்ன சொல்றது? காலைதோறும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து என்ன சொல்லுது? தேவனுடைய வசனத்தினாலே வெளியேறும். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 26:1 வாசிங்க. ஏசாயா 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, யூதா தேசத்தில் பாடப்படுகிற பாட்டாவது, வெலனான நகரம் நமக்கு உண்டு, வெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதுக்கு மதில். அடுத்து என்ன வாசி? அரணுமாக மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினார். அடுத்து என்ன வேணும்? இந்த வேலி வேணும்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீ ரட்சிக்கப்படாம ஆலயத்துக்குள்ள வர முடியாதுமா. அதனால தைரியமா ஆமான்னு கையை வச்சு சொல்லணும். சரியா? நீங்க ரட்சிக்கப்படலாம், ஆண்டவர் உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வர மாட்டாரு, இந்த மாதிரி இடத்துல கொண்டு வைக்க மாட்டாரு, இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, இப்படி துதிக்க உங்களை விட மாட்டாரு. ஏதோ வேப்ப மரத்தடியிலன்னு நான் ஆண்டவரை கும்பிட்டேன் நானும் சொல்லி வரலாம், அப்படித்தான் செய்ய முடியும். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கபடினால் கர்த்தர் செய்றார், உன்னை ஆலயத்துல கொண்டு தூணாக நாட்டப்பட்டிருக்கிறாய். அப்படின்னா யாரு கேட்டா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கையை வைத்து மடார் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஒருத்தர் சொல்லாம எல்லாரும் கையை வைத்து எல்லாரும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமே, நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அப்படின்னா கர்த்தருடைய வேலி நம்மை சுற்றி என்ன செய்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேலியின் நாயகனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார். இந்த வேலிக்குள்ள இருக்கிறது ஒண்ணு, வேலியை விட்டு வெளியே போறது ஒண்ணு. சத்துரு வேலிக்கு அந்த பக்கம் இருப்பான், நம்ம இங்க இருந்து அவனுக்கு கையை கொடுத்தோம்னா நம்ம கை மூலமா ஜம்ப் பண்ணி வந்துருவான். நான் நினைச்ச கூடாது, இங்க இருந்து பார்க்கும் போதே சொல்லி போயிருடா, இங்க வரக்கூடாது, நீ உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய வேலிக்குள்ள நான் காக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. யோபையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கலையா? அவன் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கலையா? அவன் தேசத்தில் அவனுடைய சம்பத்தை நீர் ஆசீர்வதிக்கலையா? பெருக பண்ணலையா? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனத்தின்படி எங்களை சுற்றி உடைய வேலை எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. எழுப்பி நின்று எல்லாம் எழுப்பி நின்று ஒரு விஷயம் நம்ம சொல்ல போறோம். எல்லாரும் எழுப்பி நின்று, அவன் எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே, என்னை சுற்றி சொல்லுங்களேன் கூட, என்னை சுற்றி நீர் எனக்கு வேலி அடைத்திருக்கிறீர். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி, என் பிள்ளைகளை சுற்றி, என் பேர பிள்ளைகளை சுற்றி, என் வீட்டை சுற்றி, என் வாகனத்தை சுற்றி, என் பொருட்களை சுற்றி, எல்லாவற்றையும் சுற்றி நீர் எனக்கு வேலி அடைத்திருக்கிறீர்.
அல்லேலூயா. என் கையின் பிரயாசத்தை என் வாக்கியம் பண்ணுகிறேன். தேசத்தில் என்னுடைய சம்பத்து பெருகிறது ஆண்டவரே. அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யோபை சுற்றி வேலி அடைத்த தேவன், எங்களை இந்த சபை